ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். இந்த மாதத்தின் கிரக நிலைகள்னு பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாய் பகவான், மிதுனத்தில் புதன் பகவான், சூரிய பகவான், கடகத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இந்த மாதத்தின் விசேஷங்கள் என்னன்னு பார்த்தா 14ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய அமாவாசை தினம், 26ஆம் தேதி மொஹரம் பண்டிகை, 29ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய பௌர்ணமி தினம். இது எல்லாத்துக்கும் மேல ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு பயிற்சியாராரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்சத்தை அடையக்கூடிய குரு பகவானின் பயணம் கடக வீட்டிற்கு. எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த குரு பயிற்சி எப்ப நமக்கு சித்திரை மாசம் பிறக்கும், வைகாசி மாதம் பிறக்கும், வைகாசி பிறந்த குரு பகவான் பயிற்சி ஆயிடுவாரு, குரு பயிற்சி ஆனா எல்லாருக்கும் நன்மையே தருவாரு அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருந்தோம். நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த குரு பயிற்சி இந்த ஜூன் 2ஆம் தேதி. நவ கிரகங்கள்ல முழுமையான சுபர்னு பார்த்தா அது குரு பகவான் மட்டும்தான். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவானின் ஆலயங்களும் நவ கிரகத்திற்கான ஸ்தலங்களும் எப்படி மக்கள் வெள்ளத்தில் நிரம்பு வழிய போகுதுன்னு நம்ம பார்க்கதான் போறோம். கோயில்கள் அத்தனையும் ஸ்தம்பிக்க போகுது. குரு பகவானின் பயிற்சிக்காக மக்கள் அனைவரும் குரு ஸ்தலங்களுக்கு போய் வழிபட்டுட்டு வர போறாங்க. அதுல முதன்மையான குரு ஸ்தலம்னு பார்த்தா திருச்செந்தூர் முருகன் தான். இந்த மாதம் திருச்செந்தூர் முருகனுக்கு கொண்டாட்டமான கோலாகலமான மாதம்னு சொல்லலாம். 12 ராசிகளுக்குமான குரு பயிற்சி பலன்கள் தனியாவே நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோஸ் இருக்கு, பார்க்காதவங்க பாருங்க. குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவாரு, ஒரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் தருவாருன்னு அடுத்தடுத்த மாத வீடியோலையும் நம்ம கண்டினியூஸா பார்க்கலாம். நம்ம சேனல்ல நான் பேச ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பேர் உங்களோட ஆதரவை கொடுத்துட்டு இருக்கீங்க. கால் பண்ணி விஷ் பண்றீங்க, மெசேஜ் பண்ணி விஷ் பண்றீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜென்ரலா ஆன்மீகம் ரீதியா சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்தா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய ஹாரோஸ்கோப் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே இருக்க என்னோட மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, பார்க்கலாம். இனி 12 ராசிகளுக்குமான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மனதிற்கினிய ரிஷபராசிக்காரர்கள், இனிமையான பேச்சு, இனிமையான தோற்றம், இனிமையான குரலுக்கும் சொந்தக்காரர்கள். உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? 12 ராசிக்காரர்களுக்கும் அத்தனை உலகத்துல இருக்க அத்தனை மக்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி ஆனது ஒரு சின்ன சேஞ்ச் கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல சேஞ்சாவே இருக்கும். ஏன்னா உங்களுடைய அட்டமாதிபதி உச்சம். இப்ப ஆயுள் எப்படி இருக்கும்? தீர்க்கம், தீர்காயுள். ஆயுளுக்கு எந்த பயமும் இல்ல. நம்ம ஜெயிக்கணும்னா அதுக்கு நம்ம முதல்ல வாழணும். அப்ப ஆயுள் ஸ்தானம் பலமாகுது. அதே மாதிரி 11ஆம் இடத்து அதிபதி லாபம், ஆசை, அபிலாசை, இது எல்லாத்துக்கும் அதிபதி குரு பகவான். அவர் உச்சமாயிட்டாரு. அப்ப லாபம் கிடைக்கவே போகுது. அப்ப லாபம் கொட்டி கிடக்கு. நீங்க என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அத்தனை ஆசையும் நிறைவேற போகுது. லைஃப் டைம் செட்டில்மெண்ட். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு, குரு பகவானோட சேர்ந்து அமர்ந்திருக்காரு. இப்ப 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது ஜென்ரலாவே ஆவரேஜ். ஆனா எங்க பாக்குறாரு? 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு. குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து பாக்கியத்தை பாக்குறாங்க. அப்ப இவ்வளோ நாள் நீங்க பட்ட கஷ்டங்கள், சில விஷயங்கள், இவ்வளோ நாள் நீங்க பண்ண புண்ணியங்கள் அத்தனையும் சேர்த்து இந்த மாதம் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது. நீங்க என்ன ஃபர்ஸ்ட் மனசுல நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் ஸ்லோ ஆகும், டவுன் ஆகும். ஆனா ஃபைனல் சக்சஸ் உங்களுக்கு. 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் போனது ஒரு விதத்துல தேவையில்லாம யார்கிட்டயும் பேசி மாட்டிக்க கூடாது. சொந்த பந்தங்கள் கிட்ட தேவையில்லாத பேச்சு வச்சுக்க கூடாது. நீங்க எப்போதும் போல சகஜமா ஃப்ரீயா பிராங்கா பேசிட்டு இருப்பீங்க. அது ஒரு சிலருக்கு தேவையில்லாத மன கஷ்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு சில அவப்பெயரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் கவனிக்கணும். 6குடையவனும் அதே சுக்கிர பகவான். அப்ப 6குடையவன் 3ல மறைஞ்சாச்சு. அப்ப என்ன ஆகும்? நோய் தீர போகுது, கடன் குறைய போகுது, எதிரி இல்லாம போறாங்க. மேக்சிமம் உங்களுக்கு எதிரி இருக்க மாட்டாங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு சில எதிரி இருந்தா கூட எதிரிகள் இல்லாத காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை. அதே நேரத்துல 2ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் 2லயே ஆட்சியா இருக்காரு. அப்ப 2குடையவன் 2லயே ஆட்சியா இருந்தா கூடவே சூரிய பகவானும் இருந்தா, சூரியன் தான் யாரு? உங்களுக்கு சுகஸ்தானத்து அதிபதி. அப்ப குடும்பத்துல சுகம் உண்டு, குடும்பத்துல ஒரு அரசு வருமானம் உண்டு, ஒரு அரசாங்க பதவி உண்டு, கோயில் திருப்பணிகள் செய்ய போறீங்க, கோயில் காரியங்கள்ல ஈடுபட போறீங்க. 2குடையவன் 2லயே ஆட்சியா இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க பண வரவு உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும், நல்ல ஃப்ளோல இருக்கும். அரசியல்லையும் அரசாங்கத்திலயும் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அந்த டைம்ல ஒரு பதவி உண்டு,
4ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் குடும்பம்னு சொல்ற 2ஆம் இடத்துல வந்து அமர்ந்தது. நிறைய பேருக்கு உங்க அம்மா இந்த மாதம் உங்க கூடவே இருக்க போறாங்க, அல்லது நீங்க அம்மா கூடவே இருக்க போறீங்க. தாயாரோடைய ஃபுல் சப்போர்ட் கிடைக்க போகுது. அதே மாதிரி அம்மாவளி சொத்துக்கள்ல பேச்சுவார்த்தை ஏற்படலாம், இல்ல அம்மாவளி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். 8 குடைவன் உச்சமானதுனால நிறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமா லம்ப் அமௌண்ட், பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம், பொருளாதார உயர்வு உண்டு. 10ஆம் இடத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. தொழில் தொடங்க நல்ல அற்புதமான யோகம்னு சொல்லியாச்சு. ஆல்ரெடி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, இப்ப எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கீங்க. லாபஸ்தானத்துல இருக்க சனி பகவான் நிறைய கொடுத்துட்டு இருக்காரு. உச்ச குருவின் பார்வையும் அதே சனி பகவானுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப இன்னும் உங்களுக்கு லாபங்கள் கொட்டி கிடக்கு. 12ஆம் இடத்துல 12 கூடைய செவ்வாய் பகவான் ஆட்சியா இருக்காரு. ஒரு விதத்துல 7ஆம் அதிபதியும் அதே செவ்வாய் பகவான் தான். அப்போ உங்களுடைய கணவனோ உங்க மனைவியோ ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. 12ஆம் இடத்துல 12 கூடைய அதிபதி ஆட்சியா இருக்கிறது. அத்தனை பாவக பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்த்து, உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்த்து, உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ சகோதர வர்க்கத்திலையும் நல்ல வருமானம், நல்ல ஆதாயம். தொழில் பண்றவங்களுக்கு இந்த டைம்ல நல்லா இருக்குங்க, பெஸ்ட் அதுதான். தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ஒரு பெஸ்டான டைம். 2ஆம் இடத்துல புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சூரியனும் பெருமாளும் சேர்ந்து இருக்க கோயிலுக்கு போய் வழிபாட்டுட்டு வாங்க. ஆனா ரிஷபராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். எப்போதும் போல லாஸ்ட் வருஷம் நீங்க எப்படி பெர்ஃபெக்டா டாப்ல இருந்தீங்களோ அதே மாதிரி கண்டினியூ ஆக போறீங்க. ஆனா நீங்க இந்த ஒரு வருடம் முழுக்க, டு பி ஃப்ராங்க் ஒன்னு சொல்லணும்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முழுக்க முழுக்க கவனமா இருக்கணும். குரு பயிற்சிக்கு குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. குரு பகவான் உங்களை எப்போதுமே கைவிட மாட்டார். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா இரோஜி. நன்றி, வணக்கம்.